நற்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த பணமழை பொழிவதற்குண்டான ஒரு பரிகாரம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதில் இன்னைக்கு சொல்ல போகிறது குளிக்கும் முறை. குளிக்கிறதுல மூலமாக கூட நம்ம மணி அட்ராக்ஷன் கொண்டு வரலாம். ஏன்னா நம்மக்கிட்ட கோபம், எரிச்சல், பொறாமை, தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு பணம் வராது. அந்த எண்ணங்களே நம்மளோட சக்கரால அன்பு, கருணை, ஒரு ஆதரவான ஒரு நிலை, மகிழ்ச்சி, நிம்மதி இது எல்லாம் இருக்கும்போது நமக்கு பணவரவு வரும். இப்போ ஒரு டாகுக்கு கூட பிஸ்கட் போடுறீங்க அப்படின்னா, இது சனிக்கு பரிகாரமாக இந்த பிஸ்கட்டை போடுறேன், பைரவருக்கு இந்த பிஸ்கட் போட்டால் எனக்கு இது நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு போட்டிங்கன்னா, நீங்கள் 500 பாக்கெட்டு போட்டிங்கனாலும் பலன் கிடைக்காது. அந்த பிஸ்கட்டு போட்டு அந்த டாகு சாப்பிடும்போது அதுக்கு பசியாற்றிருக்கோம். அது எவ்வளோ பசியோடு இருந்திருக்கும். நமக்கு பசிக்கிற மாதிரி தானே அதுக்கும் பசிக்கும். அப்போ அந்த நேரத்தில் அந்த நாய்க்கு கொடுக்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதே அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த மாதிரி எண்ணங்களை மாற்றும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே திண்ணமாகும். அப்போ இதுக்கு இந்த எண்ணம் மாறுதலுக்கு நம்ம நிறைய விஷயங்களை சொல்கிறோம், வழிபாடுகள் சொல்கிறோம். சிம்பிளாக இன்றைக்கி இதை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் குளிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் சர்க்கரை, நீங்கள் உப்பு போட்டு குளிச்சிருப்பீங்க, இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள். 1 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 1/2 ஸ்பூன் பட்டை பொடி, அது லவங்க பட்டை இருக்குது இல்லைங்களா, பிரியாணி போடுற பட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த பட்டை பொடி, 1 ஸ்பூன் சர்க்கரை, இதை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சிக்குங்க. நீங்கள் எவ்வளோ கோபக்காரராக இருந்தாலும் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. கோபம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் வராது. நல்லா புரிஞ்சுக்குங்க. கோபப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாம் நீங்களே சோழி முடிஞ்சதுன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. அதனால் கோபப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். இந்த ஆத்மாவை நீங்கள் இந்த மாதிரி கோபப்படும் போதும், தவறான வார்த்தைகள் பேசும்போதும், பொறாமப்படும் போதும் உங்களோட ஆத்மா பலவீனமாகுது. அப்போ ஆத்மா பலவீனமானால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. அப்போ இந்த குணங்களை மாற்றிக்கிறதுக்கு ஹீலிங் பண்ணிக்கிறோம், நிறைய போய் கோயில்களுக்கு போகிறோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா கூட வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்னது பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களோட குணங்கள் மாறும். சிறப்பாக இருப்பீங்க. நற்பவி. நன்றி.